ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை லாக்கெட் டெத் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு பிரதர், சூப்பராக நடிச்சிருக்கேன். அப்படி மெசேஜ் வந்து இந்த கோர்ட்லலாம் வந்து இன்றைக்கி நடக்கிற அந்த ட்ராமாலாம் இருக்குல்ல, அற்புதமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அற்புதமாக நடந்துக்கிறாங்கிறது நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அபுதாபிங்கிறது யார் பிரதர்? அந்த போலீஸ் ஆஃபீஸரா? நல்லா நடிச்சிருக்கேன். அவர்லாம் உலகமாக நடிகனாச்சு. அவர் தான் கிங். அவர்லாம் நடிகலாம் நல்லா இருந்துருப்போம். ஒன் டைம் வாட்சிங் நல்லா இருந்தது. பைக் ரேஸ், அதுவும் க்ரைம் த்ரில்லர் மூவி. பைக் ரேஸ்லாம் கிடையாது ப்ரோ. ஒரே ஒரு சிப் வீலிங் அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது தெரியல ப்ரோ, நல்லா இருந்தது. நல்லா படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபேமிலியோட ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், ஜாலியாக. அது ஆமாம், தப்பு பண்ணாதவங்க இன்னும் வந்து தப்பு பண்ண மாதிரி காட்டுறது தான் கதை. அதுதான் லாக்அப் டெத்து கிடையாது ப்ரோ. இப்போ 2025 நடந்ததுல சம்பவம், அதேமாரி பண்ணாத தப்பு பண்ண ஊற்று வைக்கிறது தான் கதை. நல்லா இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இன்னும் ஆக்டிங் வந்தாலும் 10ல் அவருக்கு நடிக்கிறோம். ஆமாம் கிஷோரா ப்ரோ? கிஷோர் யார் தெரியலையே. நல்லா சரி, நல்லா சரி. ஆனால் இது மோஸ்ட்டாக நம்ம ஒரு வில்லன் தான் ஆச்சு. நல்ல வில்லன் கோயம்புத்தூர் முத்துன்றாங்க. சூப்பராக சார் அவர் வில்லனா. ஆமாம்மா நடந்திருக்கு ஓகே. ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்மே இல்லை. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், ஆனால் எடுத்தது அந்தளவுக்கு இது இல்லை, இம்பேக்ட் இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவன் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக அந்த கோயம்புத்தூர் முத்து அந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இந்த பொய் கேஸை பற்றி தான் ப்ரோ. ஃபுல்லாக இந்த போலீஸ் பொய் கேஸ் போகிறாங்கல்ல, அதை பேச சொல்ல வரான். பார்க்கலாம் பார்க்கலாம். படம் ஓகே பிரதர். திரைக்கதை இல்லை ஓகே தான். திரைக்கதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். டிகே வாசன் வந்து இன்னும்னா இது வந்து உண்மை சம்பவத்தை பற்றி பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படம் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். படத்துக்கு மெயின் வந்து கிஷோர் தான் லீடு. அவரு தான் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் உண்மை சம்பவத்தை வச்சு நல்லா இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே நல்லா பண்ணியிருக்கார். என்னது? கிஷோர் தான் மெயின் லீடு. ஆமாம், அவர் வச்சு தான் ஸ்க்ரீன் பிளேவே. இன்னும் திரைக்கதை பண்ணியிருந்தால் இன்னும் இந்த படம் எஸ்கேப் ஆகிருக்கும், இன்னும் பெரிய படமாக பேசப்பட்டிருக்கும். திரைக்கதை மைனஸு, பட் உண்மை சம்பவத்தை வச்சு பண்ணதுனால ஓகே. லாக்அப் டெத்து பொதுவாகவே வந்து லாக்அப் டெத்து நிறைய நடந்திருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கிஷோர் தான் ஹீரோ சார். யார் சார் கிஷோர்னு பாரு நீ பார். ஹலோ, இது நீ காமெடி பண்ணுற. டிடி வாசன் ஹீரோவாக ஒருத்தர் ட்ராவல் ஆகியிருக்கிறாரு. அதாவது ஓகே, நல்லா நடிச்சிருக்கிறார். ஒரு ஆக்டிவாக துருசுப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் கதைன்னு பார்த்தா கதை நாயகன் நீங்கள் கிஷோர் தான். ஆமாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க போங்க, அவங்க ஆக்டிங் இப்போ வந்து கேட்குறீங்க. அந்த புது ஓகே, எல்லாம் படம் நல்லா இருக்குது. இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்கள துஷ்யோகம் பண்ணுறாங்கன்றது தான் கருத்து. ஓகே, கான்செப்ட் ஓகே. ஓகே, படம் பார்க்கலாம். ஆமாம் ஓகே, மியூசிக் ஓகே, எல்லாமே ஓகேங்க. ஆனால் கதையின் நாயகன் கிஷோர். படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லா எடுத்துருக்காங்க படம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஃப் வந்து ஒரு யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூவியில் ஒரு ஐபிஎல் மூவி ஃபஸ்ட்டு மூவி நடிச்சிருக்காங்க. கிரைம் தான், ஃபுல்லாக கிரைம் த்ரில்லர் மூவி. இது கண்டிப்பாக தியேட்டரில் வந்து விசிட் பண்ணணும். ஃபேமிலி ஆடியன்ஸு கட்டாயமாக அந்த மூவி பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ். இது வந்து உண்மையிலே நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த மூவியை காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஃபேமிலி மறக்காத வந்து பாருங்கள். ஃபேமிலியோட கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் இது. கிஷோர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு.
நீங்கள் பொல்லாதவனில் பார்த்ததோட இந்த மூவியில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு கிஷோர் ஆக்டிங். அபிராமி ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் எல்லாருமே பார்க்கலாண்ணா. சூப்பராக எடுத்திருக்காங்க படம். மியூசிக் நல்லா இருந்திருக்குண்ணா. சூப்பராக இருக்கு ஒரு படம். ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. படத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு ப்ரோ. ஓவரால் ஆக்டிங் கிடையாது. எல்லாருக்கும் கேரக்டர்ஸ் கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அவரை டிடிஎஃப் வந்துட்டு அவர் முன்னாடி நிறுத்தி இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே கரெக்டான கேரக்டர்ஸ். கிஷோர் சாரும் சரி அபய் மேமும் சரி சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். சூப்பராக இருக்கு சார். மிடில் கிளாஸ் அப்பா எனக்கு என்னோட அப்பா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி சார் அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். சூப்பராக இருக்குது சார். அவங்க ஒய்ஃபாக நடிக்கிறாங்க. ஸோ அதான் சூப்பராக இருக்குது சார். சார் சமூக கருத்தை கொண்டு சொல்ல வராங்க சார். சோசியல் ஜஸ்டிஸ் ஓகே சார். ஆமாம் சார். நடக்க இன்சிடென்ட் எடுத்து வச்சு சொல்கிறாங்க. ஓகே சார். ஓகே தான் சார். நல்லா இல்லை பிரச்சனை இல்லை சார். இது கருத்து முன்வைக்கிறது நல்லது சார். சினிமா மூலிமா கருத்து முன்வைக்கிறாங்க. நல்லது தானே. கிளைமேக்ஸ் பாருங்க நல்லா இருக்கும். நீங்களே பாருங்க ஒரு வாட்டி. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு சார். என்ஜாய் பண்ணலாம் சார். அதான் இது வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட் தான். நல்லா ஸ்க்ரீன் ஒர்க்கு, நல்லா டைரக்ஷன் ஒர்க்கு. மெசேஜ் ஓகே தானா. இது இப்போ உள்ள ஜென்ரேஷன் நடக்கிறது இல்லை, எப்பயுமே நடக்கிறது தான். இந்த மெசேஜ் நடக்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. இது நல்ல மெசேஜ், நல்ல சோஷியல் கண்டென்ட். ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் ஒர்க்காக நல்லா இருந்தது. டிடிஎஃப் வாசனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவரையும் குறை சொல்ல முடியாது. ஓவரால் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஓவரால் அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. டிஷோர் தான் மெயின் ரோல் இதில். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. பாசிட்டிவ் தான் ஃபுல்லாக. நெகட்டிவ் எதுவும் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐபிஎல் முடிச்சுட்டு வரோம். அவரை மாதிரி சூப்பராக இருக்கணும். நல்ல ஒரு கனமான படமாக இருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் குமார்னு சொல்லிட்டு ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து எப்படிலாம் பவர்ல இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இவர் ப்ராப்பரான அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இஷ்யூ எதுவும் வரல. ஆக்சுவலாக எப்படி காமிக்கிறாங்கன்னா என்னெல்லாம் நடக்குதாங்க, இதெல்லாம் நடக்குது, அதனால கொஞ்சம் அவேராக இருங்க. அந்த பவரில் இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்ணுறத வந்து நம்ம வந்து எதுவுமே கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாதுன்றதால அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்கன்றத ரொம்பவே ப்ராப்பராக சூப்பராக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய இல்லை. அவர் பயங்கரமான ஆக்டர். மகா நடிகர் நடிச்சு தள்ளிட்டார். டிடிஎஃப் வாசனோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கு. நடிக்க வச்சிருந்தாரு. டேரக்டர் வந்து நல்லா நடிக்க வச்சிருந்தாரு. புரியலண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா இருக்கு. அதெல்லாம் வெளியே லீக் பண்ண வேண்டாம். ஒரு அதெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கலாம். அதான் லாக்அப் நடக்குதுங்களா, அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அஸ்வின் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாருக்கும் அவ்வளோ ராவா இருக்காது. நீங்க ஃபேமிலிக்காவே பண்ண படம் மாதிரி இருக்கு. மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம். ஐபிஎல்னா படம் சூப்பர்ண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாம்ண்ணா. டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில. ஏதோ ஒரு 10-15 படம் பண்ணால் எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குது. டேரக்டர் வந்து வெற்றிமாறன் நான் சொன்ன படம் தெரில. வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஃபஸ்ட் படம் தெரியல. இல்லை டான்ஸ் பண்ண கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்ண்ணா. டான்ஸ் பண்ணாதாலும் வரல மாதிரி தெரியுது அவருக்கு. மற்றபடி நடிப்புலாம் ஓகே தான். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஒரு 4-5 படம் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் லாகாக இருக்குதுன்னா காமெடி இல்லை. படத்தில் காமெடி எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சாங்ஸ் 2-3 சாங்ஸ் நல்லா இருக்குது. நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எல்லாம் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காப்புல. ஒரு 5 நிமிஷம் ஒரு பைக் சீன் வருது. அது வந்து தாறுமாறு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப ஹெவியாக எதிர்பார்த்தேன். ரொம்ப ஒரு வண்டி ஓட்டலாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வச்சுருக்காங்க ஒரு 6 வயதாக வச்சுருக்காங்க. படம் நல்லா இருக்குது. அதாவது யார் தப்பு பண்ணாலும் கருப்பு சட்டம் முன்னாடி வந்து சமம். எந்த அதிகாரியாக தப்பு பண்ணாலும் சட்டத்து முன்னாடி எல்லாம் சமம். சட்டத்து முன்னாடி எல்லாம் பாதிப்பாங்க. சட்டம் இருக்குது எளிய மக்கள்ன்றதை படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ணா ஆமாம் ஓகே எல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்கண்ணா.
இல்லை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா எவ்வளோ லாக்அப் டெத் நடக்குது பார்த்துட்டீங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க படத்தில். இப்போ இல்லை மாற்றம் தான் நல்லது தானே இது வந்து. ஏன்னா வெற்றி விசாரணை படம் வந்துருக்குது, நிறைய படம் வந்துருக்குது. இந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். லாக்அப் டெத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாம் படம் அது. மியூசிக் செம்மண்ணா, சூப்பர் தாரமாக கொடுத்துருக்காங்கண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாண்ணா. கிஷோர் ஆடி இயல்பாக இருக்குண்ணா. ஒரு சாதாரண நினச்சா அப்படி மாதிரி தான் இருக்குது. கிஷோர் ஆடி நல்லா இருக்கு. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா அது எப்படி சொல்லிட்டேன், அதாவது அவரை கண்டுபிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. மற்ற ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போல சொல்லியிருக்காங்க. ஒரு மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு நாள் டீப்பாக ரிங் பண்ணி தான் எல்லாம் இருந்திருக்கும்.